Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்டம் ஆலப்பாக்கத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் துணைத் தலைவர் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் காரணமாக இருவரும் மாறி மாறி ஊழல் புகார்களை முன்வைத்தனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதாகர் வழங்க கேட்கலாம். சுதாகர், வணக்கம். என்ன காரணத்துக்காக அவங்க ரெண்டு பேர்த்துக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது? முழு விவரம் என்ன? வணக்கம் கனிமொழி. குறிப்பாக செங்கல்பட்டு அடுத்த இந்த ஆலப்பாக்கம் ஊராட்சியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம், புதிய பேருந்து நிலையம், தொழிற்பயிற்சி நிலையம், மருத்துவக் கல்லூரி உள்ளிட்ட முக்கிய அலுவலகங்கள் இந்த ஊராட்சியில் செயல்பட்டு வருகின்றன. அந்த ஆலப்பாக்கம் ஊராட்சியின் தலைவராக பரிமலா உள்ளார். துணைத் தலைவராக சத்யா கோபிநாத் என்பவர் இருக்கிறார். 9 வார்டுகள் உள்ளடக்கிய இந்த ஊராட்சியில் ஆரம்ப முதலே தலைவர், துணைத் தலைவர் என போட்டி போட்டுக்கொண்டு இவரை அவர் நீக்குவது, அவரை இவர் நீக்குவது போன்ற செயல்பாடுகளில் ஊராட்சி நிர்வாகமே முடங்கிதான் இருப்பதாக கூறப்படுகிறது. தற்போது ஊராட்சியில் லட்சக்கணக்கில் நிதி இருந்தும் ஊராட்சி மன்ற பணியாளர்களுக்கு சம்பளம் வழங்கவில்லை என குற்றச்சாட்டு துணைத் தலைவர் போர்க்கொடி தூக்கிய நிலையில் இன்று அலுவலகத்தில் கூடி முக்கிய முடிவுகள் எடுக்கப் போவதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று முன்தினம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் எதிரே உள்ள திடலில் முதல்வர் வருகைக்காக சுத்தம் செய்வது போல் சுமார் 200 லோடு செம்மண்ணை திருடியதாக கவுன்சிலரின் கணவர் திருமலை மீது துணைத் தலைவர் சத்யா அடுக்கடுக்கான புகார்களை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அலுவலகத்தின் எதிரே ரோட்டில் தலைவர், துணைத் தலைவர் இருவரும் மாறி மாறி பரஸ்பர குற்றச்சாட்டுகளை அலுவலகம் அடித்துக் கொள்ளாத நிலையில் பேசிக் கொண்டிருந்ததை காண முடிகிறது. குறிப்பாக துணைத் தலைவர் கட்டிங் கேட்பதாக தலைவர் குற்றம் சாட்டுவதும், தலைவர் மீது துணைத் தலைவர் 30 லட்சம் ரூபாய் கையாடல் செய்ததாக துணைத் தலைவர் குற்றம் சாட்டி கொண்டிருப்பதும், இருதரப்பிலும் குறிப்பாக திருமலை கவுன்சிலரின் கணவர் திருமலை மண் திருட்டில் ஈடுபட்டதாக பொதுமக்களிடையே குற்றச்சாட்டு எழுந்து கொண்டே இருக்கின்றது. குறிப்பாக இவர்களுக்கு இடையிலேயே குழப்பமான குழா சண்டை போல அலுவலகத்தில் எதிரே நடந்ததால் அப்பகுதியில் மிகுந்த பரபரப்பும் ஏற்பட்டது. இந்த காட்சிகளை அங்கிருந்தவர்கள் வேடிக்கையாக பார்த்து பரிதாபமாக சென்று கொண்டிருந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் ஆலப்பாக்கத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் துணைத் தலைவர் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் அது தொடர்பான முழு விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுதாகர். Taste the Daily.